வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எல்லோரும் பரபரப்பா, உன்னிப்பா மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சிலோட வர இருக்க அந்த வழக்கு பத்தி தான் பார்த்துட்ருக்கோம். என்ன காரணங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரா அவரு சாதிய ரீதியான பாகுபாடு காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்திற்கு புகார் மனுவை அனுப்பிய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சம்மந்தப்பட்ட வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வருது. அதில் அந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தன் தரப்பு விளக்கத்தை அவர் இன்னுமே நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அந்த மாதிரி பாகுபாடு காட்டுறாரு அப்படிங்கிறது இன்றைய தினத்திலும் அவர் அதை தொடர்ந்து கருதி கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தான் நீதிபதி கேட்டிருந்தார். அதுக்கான விளக்கத்தையே அவர் இன்னைக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடப்பட்டிருந்தது. ஸோ அதுக்கான விசாரணை நடக்க இன்னைக்கு வருதுங்கிறதுனால நம்மளுடைய அனைத்து அந்த நீதிமன்ற சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருமே அந்த வழக்கை உன்னிப்பாக இன்னைக்கு கவனிச்சுட்டு வராங்க. இது சம்மந்தமாக பார்க்கும் பொழுது நான் ஹைகோர்ட்டு ஜுடிஷியரியில் அது தமிழ்நாடு ஜுடிஷியல் சர்வீஸில் நீதிபதியாக இருந்து ஒரு 33 வருஷம் பணியாற்றி விட்டு ஓய்வு பெற்றிருக்கேன். ஸோ என்னுடைய பணி அனுபவத்தை கொண்டு பார்க்கும்பொழுது நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அது போன்ற எந்தவித சாதி ரீதியான பாகுபாடு காட்டக்கூடியவர் அல்ல அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எங்களுக்கும் சரி, நாங்களாம் சப்பார்டினேட் ஜுடிஷியர் அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரில் இருந்த நீதிபதிகள் எல்லாருக்குமே ஒரு தகப்பன் போல் ஒரு வாஞ்சையோட எங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் உடனுக்குடனாக கேட்கும் பொழுது நிவர்த்தி செய்கிறதாகட்டும், எந்த வித்தியாசம் காட்டாமல் ஒரு பரஸ்பர ஒரு தோழமை உணர்வு, தகப்பன் தன்னுடைய வளர்ந்து விட்ட மகனுக்கு காட்டக்கூடிய ஒரு அக்கறை தான் அவர் எங்கள்கிட்ட எல்லாம் காட்டியிருந்தார். அந்த விதத்தில் இவர் இந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் எழுப்பிய குற்றச்சாட்டுங்கிறது எனக்கு சரியானதாக தோன்றவில்லை. மேபி அவர் சார்ந்த ஒரு கட்சி ரீதியான வழக்குகளில் அவர்களுக்கு எதிரான தீர்ப்புகளை எல்லாம் நீதியரசர் முக்கியமாக சொல்லணும். ஒரு வழக்குலாம் அந்த யூடியூபர் சவுக்கு சங்கரோட வழக்கு வெக்கேஷன் கோர்ட்டில் அவர் முன்னாடி வரும் பொழுது, நீங்கள் இந்த வழக்கில் விசாரிக்கக்கூடாதுன்னு அவரை சேம்பரில் சில பேர் பார்த்து கேட்டுக்கிட்டாங்கிறதையும் மீறி நான் அப்படி கேட்டாங்க, அதனாலேயே இந்த வழக்கை நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடமான இதுக்கு எந்த மாதிரி அப்போசிஷன் வந்தாலும் நான் எதிர்கொள்வேன் அப்படிங்கிறத அந்த உணர்வோடு அவர் ஒரு தீர்ப்பெல்லாம் கொடுத்தாரு. ஸோ ஒரு தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவர். மோஸ்ட்லி ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் நிறைய இந்த மாதிரி கிரிட்டிசிசம்லாம் அட்வொகேட்ஸ்லேருந்து வரும் பொழுது அதை ஒரு கண்டு காணாமல் ஒதுக்கிட்டு தொடர்ந்து தங்களுடைய பணிகளை தான் பார்க்குறது வழக்கம். தற்போது மாற்றலாகி சென்றுள்ள நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் இவர் முன்னாடி போயிடாரு இல்லைங்களா, அவரே கூட இது போன்ற புகார்களெல்லாம் சிக்கி தான் அவர் மாற்றமாகி போயிருக்காரு. ஒரு விதத்தில் இந்த மாதிரி இந்த வழக்கறிஞருக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகள்லாம் அறிக்கைகளாக கொடுத்துருக்கிறது. அதாவது முத்தரசன், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசன், அப்புறம் திக தலைவர் வீரமணி, இவங்களெலாம் கொடுத்துருக்கிறது அதெல்லாம் ஒரு அரசியல் சாயத்தை தான் பூசுது. அந்த வழக்கறிஞருடைய புகாருக்கு ஒரு அரசியல் சாயம் பூசுகிறது அப்படிங்கிறது நம்ம மறுக்க வேண்டியதில்லை. நம்ம தெள்ள தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்களையும் போல் தெரியுது. அதே போல் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள்லாம் கூட்டாக இந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் எதிரான நீதிமன்ற அவமதிப்பு சம்மந்தப்பட்ட விசாரணையை கைவிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்கங்கிறதையும் பார்த்தேன் நான். அதில் ஓய்வு பெற்ற நீதியரசர் அக்பர் அலி, நீதியரசி விமலா, ஒரு நீதியரசர் ஹரிபரந்தாமஞ்சி அவர்கள்ட்டெல்லாம் அவர்களோட மிக அருகிலிருந்து அவர்கள் கீழே பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம்லாம் எனக்கு கிடைச்சதுங்கிறதுனால அவர்களுடைய திறமையில் துளி கூட அவர்கள் அவர்களுக்கும் கட்சி சாயம் பூசுகிறாங்க. ஆனால் அது சரியானது அல்ல அப்படின்னு தான் நான் சொல்வேன். நான் அவர்களுடைய இத்தனை வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இது போல் ஒரு அட்வொகேட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கண்டெம்ப்ட் ஆக்ஷன் எடுக்க வேண்டாமே, அதை ட்ராப் பண்ணிடலாமே அப்படிங்கிற ரீதியில் தான் அவங்க ஒரு கோரிக்கை விடுத்ததாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா அந்த நீதியரசர்கள்லாம் எல்லாரோடையும் பாகுபாடு இல்லாமல் பழகக்கூடியவர்கள். இப்படி இன்னொன்று இந்த தமிழக வழக்கறிஞர்களுடைய கூட்டமைப்பு ஒவ்வொரு நீதிமன்ற வாசல்லையும் இந்த மாதிரி ஒன்று கூடி
இந்த வழக்கறிஞருக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு விசாரணையை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறதா நம்ம பார்த்தோம் இல்லையா? இது போல் ஒட்டுமொத்தமாக வந்து வழக்கறிஞருக்கு சாதகமாக எல்லாரும் வந்து ஒன்று திரளும் வேளையில் தைரியமாக துணிச்சலாக ஒரு வழக்கறிஞருக்கு எதிராக நடவடிக்கையில் இறங்கியுள்ள நீதியரசருக்கு ஆதரவாக குரல்கள் எழுப்ப வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து நான் இந்த பதிவை போடுறேன். ஏன்னா பொதுவாக வழக்கறிஞர்கள் வந்து ஏதாவது ஒரு புகாரை அனுப்பும்பொழுது எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள்ட்ட வந்து அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு பிரச்சனை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிற இயல்பு தான் வந்து நீதியரசர்களுக்கு, உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற நீதியரசர்களும் சரி, டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் இருக்கவங்களுக்கும் அது வழக்கம். ஏன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து இவங்க எப்படி இந்த இந்த புகார் தொடுக்கிறவங்க வந்து மீடியா முன்னாடி வந்து தன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்களோ, அதுபோல் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நீதித்துறையை சேர்ந்தவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் கிடைப்பதே கிடையாது. அதனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்குறக்கான வழியில். இன்னொன்று இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா, உயர்நீதிமன்ற நீதியரசருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை சுமத்திட்டு இப்படி ஒன்று கூடி நிற்கிற வந்து ஒரு விதத்தில் இது வந்து உயர்நீதிமன்றமே இது போன்ற விஷயங்களை வந்து வளர்த்து விட்டதோட இதுதான் இந்த நிலைக்கு கொண்டு வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறேன். அதாவது வளர்த்த கடை மாறல முட்டுதுன்றாங்க இல்லையா? அது மாதிரி என்னென்னா, டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியலில் ஒரு ஜட்ஜுக்கு எதிராக அந்த லோயர் கோர்ட்டில் ட்ரையல் கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஜட்ஜுக்கு எதிராக வந்து அங்கே பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்கள் ஏதாவது புகாரை வந்து அந்த போர்ட்ஃபோலியோ ஜட்ஜுன்னு ஒரு மாவட்டத்தில் இருப்பாங்க. அங்கே முன்வைக்கும் பொழுது அந்த ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் அந்த போர்ட்ஃபோலியோ ஜட்ஜு கூப்பிட்டு அந்த சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்டையோ சப்ஜெக்டையோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை கூப்பிட்டு சொல்லக்கூடிய அறிவுரை என்னென்னா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க பாரோட அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து பாரோட இணக்கமாக நடந்துட்டு போகணுன்றாங்க. இணக்கமாக நடந்துட்டு போகிறது எப்படிங்கிறதுனா நான் வேறு விதமாக இல்லையா, அதுக்கான தனி அந்த கையூட்டப்படக்கூடிய நீதிபதிகள் இருக்கிறாங்களே இல்லையாங்க, அது வேறு. இணக்கமாக நடந்ததுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓல்டு கேசஸ்லாம் வந்து சீக்கிரம் முடிங்கம்பாங்க. ஆனால் அந்த ஓல்டு கேசஸை கையில் வச்சுருக்கக்கூடிய பெரும்பான்மையான டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ் எல்லாமே பாரில் முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிரசிடெண்ட்டாவோ செக்ரட்டரியாவோ இருப்பாங்க. அந்த ஓல்டு கேசஸ்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு அவங்களுக்கு எங்கே ஃபீஸ் வரப்போகிறது அப்படிங்கிறது காரணத்துக்காக அது அப்படியே வாய்தா மேலே வாய்தா வாங்கிட்டு இருப்பாங்க. அதை முடிக்கணும்னு முனைப்பு காட்டக்கூடிய நீதிபதிகள் மேலே தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை உங்களை எழுப்புவாங்க, பாய்காட் பண்ணுவாங்க, போர்ட்ஃபோலியோ ஜட்ஜ் மேலே ஜட்ஜுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்புவாங்க. ஸோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஜஸ்டிஸ் என்ன பண்ணுவாங்க, போர்ட்ஃபோலியோ ஜட்ஜஸ்லாம் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட்டை அந்த சப்ஜெக்டையோ லிட்டிஜோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் போர்ட்ஃபோலியோ ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதிமன்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயும் வந்து அந்த பாரோட ரோலும் முக்கியமானது அப்படிங்கிறதுனால அவங்கள இது போல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகும்பொழுது தான் அவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்குங்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் என்ன ஆகும், இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியலில் இருக்கிற ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர் அந்த போர்ட்ஃபோலியோ ஜட்ஜை பார்க்குறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு தான் வந்து காத்துட்ருப்பாங்க. ஆனால் இவங்க காத்துட்ருக்க அதே சமயத்தில் அதே டிஸ்ட்ரிக்டில் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு அட்வொகேட்டு வந்து அங்கே காத்திருக்கும் பொழுது அந்த அட்வொகேட்டை உடனடியாக அந்த நீதியரசரை சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உடனடியாக கிடைக்கும். உடனே அவங்கள உள்ளே போவாங்க, நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. ஸோ அந்த பயஸ் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியும். ஸோ இது போல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ பாரோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது தான் என்ன ஆகுது, அந்த வளர்த்த கடை மேலே இருக்க முன்னாடி கீழே இருக்கிற லோயர் கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸ் மேலே புகார் சொல்லி பழக்கப்பட்டவங்க உயர்நீதிமன்ற நீதியரசர் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா இது என்னுடைய அனுபவ ரீதியாக நான் கண்கூடாக பார்த்த உண்மை அப்படிங்கிறது தான். இதில் வந்து அதனால் மோஸ்ட்லி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும் அட்வொகேட்ஸோட மோஸ்ட்லி யாரும் பகைச்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் தான் வந்து அதிகம். ஏன்னா நேரான மரங்கள் தான் வெட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ நான் நேர்மையாக இருக்கிறேன், அதனால் யாருக்கும் நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், இணக்கமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒன்று அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அந்த ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுவார்கள். இல்லைன்னா அவங்க மேலே ஏதாவது இந்த அனுப்பப்படுகிற கம்ப்ளைண்ட்டை வச்சு ஒரு ஃபைல் ஹைகோர்ட்டில் ஓப்பன் பண்ணி அது மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன், விசாரணை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி துறை ரீதியான நடவடிக்கைகள்லாம் அந்த கன்சர்ன் ஜட்ஜஸ் வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸர் சந்திக்க நேரிடும். இதனோட உச்சக்கட்ட ரீதியான இதுதான் இப்போ வந்து உச்சநீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கு எதிராக புகார் கொடுக்குற போக்கு. அதுவும் வந்து இந்த வழக்கறிஞர்கள் ஒரு கட்சி சார்பாக இருக்கும் பொழுது அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அவர்கள் தொடுக்கும் வழக்கில் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தீர்ப்புகள் வராத பட்சத்தில் இது போன்ற சாதிய ரீதியான குற்றச்சாட்டுகள், வன்ம பேச்சுக்கள், அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று திரண்டு அந்த வழக்கறிஞருக்கு சாதகமாக
நடப்பது, வழக்கறிஞர்கள் எல்லாம் அங்கங்கே இருக்கிற நீதிமன்றங்கள் எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது அப்படிங்கிறதுக்காக இது ஒரு விதத்தில் ஒரு பிளாக்மெயில் தான். அந்த துணிச்சலாக இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நீதியரசர்களை அச்சுறுத்தக்கூடிய நடவடிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். இதில் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து அந்த கேஸில் அவர் தான் அப்பியர் ஆகலைல, சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுத்துட்டார் இல்லையா, அப்புறம் நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிறது எப்படி அந்த நடவடிக்கை அந்த நீதியரசர் எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் அவர் எங்கேயுமே வந்து நீதிமன்ற அவமதிப்புங்க நடவடிக்கைன்னு கிரிமினல் கண்டெம்ப்ட் அப்படிங்கிறது ஒரு நம்பர் பண்ணி தான் எடுக்க முடியும். ஸோ மோட்டாவை எடுக்கிறதுனா கூட ஒரு கண்டெம்ப்ட் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நோட்டீஸ் கொடுத்து அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கால்ஃபர் பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீதியரசர் என்ன சொல்கிறாங்க, சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுத்தாரோ அவரை வரவழைச்சு இன்னும் நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் தான் இருக்கீங்களா, உங்களோட விளக்கம் என்ன அப்படிங்கிற விளக்கம் தான் கேட்டிருக்காரு தவிர நீதிமன்ற அவமதிப்புக்கான நடவடிக்கை எடுக்க போகிறதா அப்படி சொல்லலை. ஆனால் அந்த நடவடிக்கை அது கிரிமினல் கண்டென்ட் ஆகும். ஏன்னா அவர் ஒரு கேஸில் அப்பியர் ஆகிருக்காரு, அந்த அப்பியர் ஆகிட்டு இருக்கும்பொழுதே கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்காரு. அப்படிங்கிறச்ச அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஜஸ்டிஸில் வந்து அவர் இடையூறு செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படிங்கிறது தான் நீதியரசர் சுட்டி காட்டியிருக்காரு. ஏன் ஈவன் சவுக்கு சங்கர் யூடியூபர் சவுக்கு சங்கர் கேஸ்லேயே வந்து சவுக்கு சங்கர் இதே போன்ற ஒரு வாதத்தை தான் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்னாடி வச்சார். நீங்கள் இதை விசாரிக்கக்கூடாது, ஏன்னா உங்களோட கேஸில் நீங்களே வந்து எனக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பது இருக்கிறதா சொல்லக்கூடாதுன்னு சொன்னப்போ நீதியரசர் சொன்னது என்னென்னா, நீங்கள் வந்து நீதி பரிபாலனத்தில் குறுக்கிடுறீங்க, அப்போ வந்து அதை வந்து உயர்நீதிமன்றத்தோட அங்கம் அப்படிங்கிற முறையில் நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்கிறனால அவமதிப்பு நடவடிக்கைக்கு நீங்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து சிறை தண்டனை அவருக்கு விதித்தார். அப்புறம் உச்சநீதிமன்றம் போய் அது இடைக்கால தடை வாங்கிட்டு யூடியூபர் சங்கர் வந்தார். ஸோ இப்போ துணிச்சலாக இது போன்ற அச்சுறுத்தலுக்கு ஆட்படாமல் துணிச்சலாக இந்த மாதிரி அந்த நீதியரசர் முன்னாடி அவருக்கு எதிராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் பொய்யானதுன்னு ஊரறிஞ்ச உண்மை. அவர் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்தக்கூடிய ஒரு வழக்கறிஞருக்கு ஆதரவாக ஒரு நிறைய பேர் கூடும் பொழுது இது போன்ற துணிச்சலாக அதை எதிர்கொள்ளக்கூடிய நீதியரசர்களுக்கு பக்கபலமாக நாமும் இருக்க வேண்டும். ஏனென்றால் தர்மம்தான் வெல்லும். ஸோ அதுக்கு தர்மம் வெல்வதற்கு பக்கபலமாக அந்த தர்மம் வெல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதற்கு துணை நிற்க வேண்டும் என்ற கருத்தில் தான் நான் இந்த பதிவை வெளியிடுறேன். நன்றி, வணக்கம்.